ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாம்பழத்தை யூஸ் பண்ணி தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது என்னென்னா அந்த இடியப்பம் சொல்லுவோம்ல, அந்த இடியப்பம் தான். நம்ம வந்து இன்றைக்கி இந்த மாம்பழத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு 4 மாம்பழம் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 முறி தேங்காய் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா இனி நம்ம டிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெய் வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாங்காயில் பாதி மாம்பழத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாதி மாம்பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி நல்லா வசதி கொடுத்துக்கோங்க. இந்த நெய்யில் வந்து மாம்பழம் வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நெய்யோடு அந்த மாம்பழம் இதாகும்போது வேகும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லை, திருவி வச்சுருக்க தேங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி இது வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை, வெல்லம் இருக்குல்ல அது, அப்படி இல்லைனாக்கி நாட்டு சர்க்கரை இருக்குல்ல அது வேணும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ப நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இனிப்பு கம்மியாக சேர்க்க வேண்டியது இருக்கும். நல்லா புளிச்சிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் உப்பு இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா 2 பிஞ்ச் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு வைக்கக்கூடியது ரெடி ஆகியாச்சு. இனி நம்ம மாவில் சேர்க்குறதுக்காக சர்க்கரை பாகு காய்க்கணும். கம்பி பதம் அப்படி எதுவுமே இல்லை. இதுக்கப்புறமா நம்ம பாதி மாம்பழம் எடுத்து வச்சுக்கோங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து நான் மாவு என்ன எடுத்துருக்கேன்னா, இடியப்ப மாவு இருக்குல்ல அதுதான் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இடியப்ப மாவு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லை, அந்த பாகு, அந்த மாம்பழம் அரைச்சி வச்சது, 1 பிஞ்சு உப்பு, இவ்வளோ கீ, 1 ஸ்பூன் நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மாவை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சூடான தண்ணி, நம்ம வந்து கொழுக்கட்டெல்லாம் அவிக்கிறதுக்கு வந்து ஹீட்டான தண்ணி தானே, பாயில்டு வாட்டர் தானே ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இனி வந்து நம்ம இந்த அப்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு உள்ளதும் ரெடி ஆகியாச்சு, வெளி கோட்டிங்குள்ளே மாவும் ரெடி ஆகியாச்சு, இலையும் ரெடியாக இருக்குது. இது வாழை இலையில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வாழை இலை கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து தெரளி இலை இருக்குதுல்ல, அந்த தெரளி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தெரளி இலையை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி ஃபோல்டு பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு குச்சி, சின்ன ஈக்கு குச்சி இருக்கலாம், தென்னை மரத்துலேருந்து உள்ளது, அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நமக்கு ஃபஸ்ட்டு வடிகோட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம மாவை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அந்த கோன் ஷேப்பு கொண்டு வந்து இதுக்கப்புறமா இதுக்கு உள்ளாடி தான் ஸ்டஃபிங்க்கு நம்ம மேங்கோ வச்சு இது பண்ணியிருக்கிறோம்ல, மாம்பழம் வச்சு, அதை வந்து உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு லேயர் மறுபடியும் அரிசி மாவு வச்சு இதை வந்து நீங்கள் ஃபுல்லுமாக கம்ப்ளீட்டாக மூடி திருப்பி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ள வச்சு நம்ம அந்த மாவை வந்து ஃபுல்லுமே இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் மீதி இருக்கிற மாவும் ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபோல்டு பண்ணி வச்சாச்சு. இனி வந்து இட்லி குட்டத்தில் வச்சு தான், நம்ம இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ எல்லாமே வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி குட்டுவத்தில் நம்ம வைக்க வேண்டியதான் வச்சு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி தான் இதில் வந்து வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆகிரும். இப்போ நம்ம இலையப்பம் வந்து ரெடி ஆகியாச்சு, மாம்பழம் இலையப்பம் வந்து ரெடி ஆகியாச்சு. இனி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். உண்மையாட்டு இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை ரெசிப்பியை நம்ம மாம்பழ சீசன்லேயே இதை வந்து செய்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சில சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்தந்த டைமில் தானே கிடைக்கும். அப்போவே நம்ம அந்தந்த ரெசிபி செய்து முடிச்சிட வேண்டியதான். ஸோ செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க.
ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஆனால் இது வந்து நல்ல டேஸ்ட்டுன்னு சொல்லி அவன் நல்லா சாப்பிட்டான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.